நெய்வேலிய மிகப்பெரிய நல்ல பசுமையான நகரமாக, உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கக்கூடிய, உங்களுடைய உரிமையை மீட்டு தரும் ஒரு வேலையாகவே இந்த நெய்வேலி நகரத்தை நாம கொண்டு வர முடியும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. கிராமத்துல போய் இதெல்லாம் சொல்லுங்க. உங்க அண்ணன் தான் இதெல்லாம் செஞ்சார். இன்னைக்கு விஜய மாநகரத்துக்கு பட்டா வாங்கி கொடுத்தது அண்ணன் தான். அதே போல அந்த காலத்துல நிரந்தர, அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை செய்தவங்களுக்கு எல்லாம் நிரந்தரமான வேலையா கொடுத்ததோ பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியில தான். 600 பேருக்கு நிரந்தர வேலை பண்ணி கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி மந்திரிங்க தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தான் நெய்வேலிக்கும் கடலூர் மாவட்டத்துக்கும் செய்திருக்கிறது. இதை ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் போய் சொல்லுங்க. வேற யாரும் செய்யல, எங்க அண்ணா அன்புமணி தான் செய்தாரு. அவருக்கு தான் நீங்க எல்லாம் கூட இருக்கணும்னு சொல்லுங்க. சொல்றீங்களா? ஞாபகமா சொல்வீங்களா? சரி, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுதா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் கை தட்டி என்கிட்ட பேச கேட்டதுக்கு. நான் சொன்னது புரிஞ்சதுனால தானே நீங்க எனக்கு வந்து சொன்னீங்க. எல்லாரும் பொறுமையா உட்கார்ந்து கேட்டதுக்கும் இந்த விஷயங்களை கொண்டு போய் ஊர்ல சொல்லுங்க. நீங்கெல்லாம் உள்ளாட்சியில உறுப்பினர் ஆகலாம். தேர்தல்ல தெளிவா முடிவெடுங்க. வேற யாரு எந்த கொடுத்து ஏமாத்தினாலும் மயங்கிடாதீங்க. அண்ணா அன்புமணி பின்னால நீங்க நின்னீங்கன்னா குடியை ஒழிக்கலாம், மதுவை ஒழிக்கலாம், நெய்வேலி கடலூர் மாவட்டத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். மக்கள் வாழக்கூடிய மாவட்டமாக இந்த கடலூர் மாவட்டத்தையும் நெய்வேலி நகரத்தையும் நம்மால் மாற்றி காட்ட முடியும். புதுக்கூரப்பேட்டை விஜய மாநகரம், அந்த ஊருக்கு பட்டா வாங்கி கொடுத்ததும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அவருடைய போராட்டமும் அவருடைய அறிக்கைகள் எல்லாம் ஒரே அவ்வளவு செய்தப்புறம் தான் அது புதுக்கூரப்பேட்டை விஜய மாநகரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்பதான் பட்டா. அவங்க அங்க போய் எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷத்துக்கு பிறகு பட்டா வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். நன்றி. நான் பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன். ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். அதாவது 65,000 தான் நிலம் ஏக்கருக்கு கொடுத்தாங்க. மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய போராட்டம், தொடர் போராட்டம், அறிக்கைகளுக்கு பிறகு இன்னைக்கு 25 லட்சம் கொடுத்திருக்காங்க. அத அந்த IAS ஆபிசரே சொன்னார். கொடுக்கும் போதே சொல்றாரு, இது அவர் மட்டும் அன்புமணி மட்டும் போராட்டம் பண்ணலன்னா இந்த காசே உங்களுக்கு வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு 25 லட்சத்தை இன்னைக்கு நிலம் எடுத்தவங்க நிலம் கொடுத்தாங்க இல்லையா, இந்த நஷ்டஈடா கொடுத்தாங்க. உங்களை பார்த்ததில் மிகுந்த சந்தோஷத்தோடு சிங்கப்பெண்களே நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much மேம். உங்களுடைய ஸ்பீச், உங்களுடைய சொற்பொழிவு எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எல்லாருக்குமே வந்து ஒரு புத்துணர்வு வந்தது. ரொம்ப நன்றி.